வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹக்கா நூடுல்ஸ் வித் ஃபிஷ் அண்ட் வெஜ்ஜீஸ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன் நான். அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, தேவையான அளவுக்கு நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆயில், எனி ஆயில் விட்டுக்கோங்க. இது மேதா நூடுல்ஸ் ஜாஸ்தி மேதா இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, வீட் நிறையா இருக்கிற மாதிரி இந்த நூடுல்ஸ் பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கொதிச்சிருந்ததுன்னா தண்ணி 5 to 7 மினிட்ஸ் தான் இது எடுக்கும். உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்த பிறகு ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எனி ஆயில் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறேன். நீங்கள் கிரேட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அல்லது க்ரஷ் பண்ணி போடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம. இதுக்கப்புறமா நான் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரியே இதுக்கு ஸ்லைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும், நீளமாக. இது ஜூலியன் கட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கேப்சிகம் போட்டிருக்கிறேன். இது கூட க்ரீன் பீஸ், கேரட்டு, கேபேஜு, எக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி செஜ்வான் அந்த சாஸ் போட போகிறதுனால அது ஏற்கனவே சில்லி சாஸ் தான், அது ரொம்ப காரமாக இருக்கும், ஸ்பைசியாக உள்ளது. அதனால் நான் பெப்பர் போடலை. இப்போ நான் ஆட் பண்ணுறது தாய் ஃபிஷ் சாஸ் சேர்க்குறேன் நான். இன்றைக்கி ஃபிஷ்ஷும் சேர்க்க போகிறதுனால நான் ஃபிஷ் சாஸ் தான் இதில் ஊற்றுறேன். சோயா சாஸ் நான் போடலை இதில். இப்போ நான் போட்டது செஜ்வான் சாஸ். இது காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ போடுறது நான் ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு 50 to 75% வரைக்கும் நீங்கள் வெந்தா போதும். சைனீஸ் டிஷ்க்கெல்லாம் அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே வேக வச்சுருந்தது தான், பாயில் பண்ண அந்த நூடுல்ஸை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் என்கிட்ட மேக்ரல் ஃபிஷ் இருந்தது, ஹிந்தியில் பாங்கடான்னு சொல்லுவாங்க, ஐலன்னு நினைக்கிறேன், ஐல மீன் தான். அந்த மீனை நான் டர்மரிக் ப்ளஸ் சால்ட்டு, அது கூட ஜிஞ்சர் கார்லிக்கும் போட்டு நான் ஒரு பாயில் பண்ணி அந்த தான்ஸ் எல்லாம், அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒன்று தான் இதில் ஒரு வேலை, பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் ஜாஸ்தி வேலை கிடையாது. அதையும் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்க்கணும், குயிக் சிம்பிள் ஈஸி ரெசிபீஸ் பார்க்கணும், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க. இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் என்னோட சேனலில் நிறையா இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே. Thank you.